மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். சுகமே சொல்க. இப்போ இன்னைக்கு பெண்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு. ஆண்களுக்கும் வருது, ஆனால் பெண்களை தான் அதிகமாக பாதிக்கக்கூடியது. இந்த தைராய்டு அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் ஆட்டோ இம்யூனிட்டி டிஸார்டர்னு சொல்றாங்க. இது என்னன்னா நம்மளுடைய உடல்ல நமக்கு ஆதரவாக செயல்பட வேண்டிய செல்கள் நமக்கு எதிராக திரும்புது. முக்கியமாக இந்த தைராய்டுடைய கிளாண்ட் எங்கே இருக்குன்னா இங்கே தொண்டைக்குழியில் இருக்குது. இந்த இடத்துல இருந்து இதோடைய செயல்பாடு அதிவிரைவாக உடலுடைய ஆரோக்கியத்தை பாதிக்குது. இதில் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சில பெண்களுக்கு கர்ப்ப கோளாறு நடக்குது, சில பேர்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இல்லை, நிறைய அவங்களுடைய சிந்தனைகள் கூட ஒரே நேர்கோட்டில் போகாமல் ஒரே சதுரடிக்கப்படுது. நிறைய ஆரோக்கிய கோளாறுகள் இதனால் ஏற்படுது. சரி, இப்போ இந்த தைராய்டை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா சில வர்ம பயிற்சிகள் இருக்குது. சில வர்ம பயிற்சிகள் என்ன பண்ணுதுன்னா தைராய்டை படிப்படியாக நார்மலுக்கு கொண்டு வருது. அப்போ இந்த எல்லாருக்குமே இந்த தைராய்டுங்கிற அந்த ஆட்டோ இம்யூனிட்டி டிஸார்டர் உருவாகுமான்னு கேட்டால் எல்லாருக்குமே உருவாகும். உடல் வந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். எப்படி? அந்த வர்ம புள்ளிகள் 100% பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா இந்த ஆட்டோ இம்யூனிட்டி டிஸார்டர் வராது. இந்த வர்மப்புள்ளி தன்னுடைய இயக்கத்தை குறைச்சிக்கும் போது இந்த தைராய்டு போல ஆட்டோமியூனிட்டி டிஸார்டர்கள் எல்லாம் நமக்கு பாதிக்கப்படுது. அப்போ இந்த வர்மப்புள்ளியை சமன்படுத்துவதன் மூலமாக அந்த தைராய்டுன்னு சொல்லக்கூடிய ஆட்டோ இம்யூனிட்டி டிஸார்டரை நம்ம சரி பண்ண முடியும். இப்போ அந்த வர்ம புள்ளிகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டவிரல், இந்த கட்டவிரல் தெரியுதுங்களா? இந்த இடம், இந்த இடத்துல கௌலிக்கால வர்மம். இந்த கௌலிக்கால வர்மம் வந்து கௌலிக்காலம்னா என்னது? ஒரு காலத்துல வெத்தலை பறிச்சு இதுல அடுக்குவாங்க. இங்க போய் முட்டிக்கிட்டு நிற்க வெத்தலை. இது வரைக்கும் வந்துருச்சுன்னா ஒரு கவுளி வெத்தலைன்னு கணக்கு சொல்லுவாங்க. இந்த ஒரு கவுளி வெத்தலைன்னு கணக்கு சொல்லக்கூடிய அந்த கவுளி இங்க போய் மோதுது. இந்த எலும்பும் சேரக்கூடிய இந்த பள்ளத்துல இருக்கு அந்த கௌலிக்கால வர்மம். இந்த எலும்பும் சேரக்கூடிய இந்த பள்ளத்தில் இருக்கு அந்த கௌலிக்கால வர்மம். இந்த கௌலிக்கால வர்மத்தை ஆக்டிவேட் பண்றது எப்படின்னா இங்க பாருங்க, இப்படி இந்த பள்ளத்துல இப்படி ஒரு அழுத்தம் 20 முறை இந்த அழுத்தம் கொடுக்கணும். ஒண்ணு. அதே மாதிரி இந்த கையில 20 முறை இந்த அழுத்தம் கொடுக்கணும். பிறகு இங்க பாருங்க, இப்படி பிடிக்கல, நான் லூஸா தான் விட்டுருக்கேன். இங்க பாருங்க, இப்படி விட்டுருக்கேன். 2 விரல் 2 கையும். அதே போல இந்த கையை இது ஒரு 20 முறை, இதுல ஒரு 20 முறை. இன்னும் கூட ஒண்ணு செய்யலாம். இந்த இப்படி வச்சுட்டு இப்படி மோதிக்கலாம். இது போல 20 முறை. இதை தொடர்ந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை இதை செஞ்சுட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்தையும் மெதுவா இப்படி ஏற்றி இறக்கிக்கிட்டே இருக்கலாம். இப்படி தோலை வளர்த்தக்கூடாது, விரலை மட்டும் மேலிருந்து கீழே இப்படி ஒரு 20 முறை செஞ்சுட்டு நிறுத்திக்கலாம். இது 20, இது 20, இது 20, இது 20, அப்புறம் இதுல 20. இது ஒரு கவுண்டு. இது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 5 முறை. இது எல்லாம் வர்ம புள்ளிகளை தூண்டி விடுவதற்காகவே வெளிப்படையா செய்யக்கூடிய விஷயத்தினால இதனால எந்த விதமான பக்க விளைவும் இல்லை. இது அருமையான விளைவை கொடுக்குது. தொடர்ந்து இதை வந்து நீங்க ஒரு மாசம் இல்லை 40 நாள் செஞ்சுட்டு போயிட்டு ஒரு டெஸ்ட் எடுத்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்துருந்த தைராய்டு பாயிண்ட்டு நார்மலை நெருங்கி வந்துடும். அடுத்து அந்த ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் வேறு மருத்துவத்தில் கொஞ்சம் மாற்று எடுத்தீங்கன்னா வீரியம் குறைவான மருந்து எடுக்க இந்த பயிற்சியை செய்ய மீண்டும் 40 நாள் கழித்து போய் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நார்மல் காட்டும். இந்த நார்மல் காட்டின பிறகு நீங்கள் மருத்துவத்தை நிறுத்திட்டு இந்த பயிற்சியை மட்டும் வாழ்நாள் புறாமும் கூட இதை செய்யலாம். இப்போ வாழ்நாள் புறா இந்த பயிற்சியை செய்கிறதுனால தைராய்டு லோவாகிடுமா அப்படின்னு கேட்டால் இது ஹையாக இருக்கிறத லோவாக்கிறதுக்கு மட்டும் இல்லை, லோவாக இருக்கிறத மொத்தத்துக்கு இது சமன்படுத்தும். தைராய்டு கிளாண்டை சமன்படுத்துறதுக்கான பயிற்சி தான் இது. ஹையாக இருந்தாலும் நார்மல் கொண்டு வரும், லோவாக இருந்தாலும் நார்மல் கொண்டு வரும். நார்மலுக்கு கொண்டு வரக்கூடிய இந்த பயிற்சியை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செய்யலாம். இதை செஞ்சு நீங்கள் உங்களுடைய தைராய்டு விஷயத்தை நார்மல் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆரோக்கியம் மேன்மை அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சுகமே சொல்க.